ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவோ தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற விவோ S5. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகிடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல இந்த விவோ S5 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. அதேமாதிரி பின்னாடி இருக்க அந்த கிளாஸில் வந்து கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப கூலாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பார்க்கறது ரொம்ப சூப்பராகவும், அதே மாதிரி இந்த கிளாஸ் பில்டை வந்து மர்ச் பண்ணுறதுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓவரால் பார்க்கும்போது இந்த விவோ S5 வந்து ஒரு ப்ரீமியமான பில்டாக தான் தெரியுது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே விவோ S5 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.44 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இங்கே வந்து வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அதிகமாகவே இருக்குது. பிளாக்ஸ்லாம் இங்கி பிளாக்ஸாகவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோன் மாதிரி பார்த்தீங்கன்னா விவோ S10 Pro மாதிரியே இங்கேயும் பஞ்சுவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப கூலாகவே இருக்குன்னு சொல்லணும். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 712 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜி பில்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாகவே இருக்கும். ஏற்கனவே அந்த ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த ப்ராசர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த விவோ S5லும் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வித குறையும் இருக்காதுன்னு சொல்லலாம். டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நல்லாவே யூஸ் ஆகும். கேமிங்னு பார்க்கும்போது இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா வந்து adrino 616 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் வந்து HD கிராஃபிக்ஸில் வந்து எந்த லேகும் இல்லாமல் ஈஸியாக வந்து விளையாட முடியும். PUBG போன்ற கேம் எல்லாம் வந்து மீடியம் டு ஹை செட்டிங்ஸில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாம் விளையாட முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே இருக்கிற ப்ராசரில் மூலியமாக வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோஸ்பெக்டிவில் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க சொன்னோம். பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த குவாட் கேமராவில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து ஏற்கனவே பார்த்து அதே சோனி IMX586 ஆன 14 MP சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பச்சர் சைஸோட. இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோன்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து முன்னாடி இருக்கிற அந்த பஞ்சோலில் இருக்க கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக இங்கே வந்து சாம்சங்கோட 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷார்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நல்லாவே தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோன்லேயும் வந்து நல்லா இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட்டோட வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட்டும் வருது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் சிம் ஸ்லாட் வந்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் இதில் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 பையில் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் UI ஆன ஃபன் டச் OS 9.2ல வந்து ரன் சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயமே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட தகவல் இன்னும் வெளியே வரலன்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த பேட்டரி கெப்பாசிட்டி, ஒரு நல்ல ப்ராசஸர், AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் கப்பல் பண்ணும்போது இந்த ஃபோனில் வந்து ஈஸியாக வந்து நல்லாவே பேட்டரி லைஃப் வந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்க்ரீன் சைஸை கன்சிடர் பண்ணும்போது ஹெவி யூசர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். பட் 2 நாளுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. லைட் யூசர்ஸ்க்குலாம் தாராளமாக 2 நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ஒரு 18,000 செக்மெண்ட்டில் வந்தால் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதோட ப்ரைஸிங் செக்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வரல. ஸோ லான்ச் ஆகல இதோட ப்ரைஸிங் எவ்வளோன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்தால் தான் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இப்போ வந்து Realme XT இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Redmi Note 8 Pro அந்த மாதிரி நிறைய பெஸ்ட் காம்படிட்டர்ஸ் ஃபோன் வந்து நிறையாவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் பார்க்கும்போது இது கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த விவோ S5 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகிடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.